இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ் மட்டுமே. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் தமிழ் ஸ்டாக், நான் சுந்தர். ஸோ இன்றைக்கான ஒரு போஸ்ட் மார்க்கெட் வீடியோ அப்படிங்கிறது நிறைய விஷயங்களை ஷேர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ரீசார்ட் அனலிசிஸில் இன்றைக்கான மார்க்கெட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், எங்கே போகும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். ரெண்டாவது, சென்செக்ஸ் எக்ஸ்பைரியில் கிட்டத்தட்ட ஒரு 90K அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு ஸ்கால்பிங் ப்ராஃபிட்டாக எடுத்திருக்கோம். ஸோ இது எப்படி எடுத்தோம், இதுக்கு பின்னாடி என்னெல்லாம் சைக்காலஜிக்கல் நான் ஃபேஸ் பண்ணேன் அப்படிங்கிறது தான் ஒரு இன்டெப்த்தான சைக்காலஜிக்கல் நாலேஜ் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட் ப்ளஸ் சைக்காலஜி ரெண்டுமே கிடைக்க போகிறது, எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. குட் மார்னிங் ஆல் சில்வர் அண்ட் கோல்டு மெம்பர்ஸ். ஸோ நேற்று நம்மளுடைய மார்க்கெட் கண்டிஷன் வைஸ் பார்க்கும்போது ஓவரால் ஸ்ட்ரக்சர் வைஸ் பார்க்கும்போது ட்ரெண்டு புல்லிஷாக இருந்தது 5 மினிட்ஸில். அதனால் 25,050 அரௌண்ட் மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஒரு 23 பாயிண்ட்ஸ் ஸ்டில் அது இன்னும் பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மறந்துட வேண்டாம். ஓகேங்களா? டார்கெட் அடிக்கலை அப்படிங்கிறத நான் தெளிவாக அந்த இடத்துல சொல்கிறேன். இப்போது நேற்று சொல்லியிருந்தோம், ஸ்னேப்பரோட கான்செப்டை விட உங்களுக்கு மேபி எர்த்தில் நல்லா யூஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம். எர்த்தில் படி பார்க்கும்போது ஸோ இதான் நம்மளுடைய நேற்றோட எர்த் லெவலு. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இதை அப்படியே பிரேக் டவுன் பண்ணால் மார்க்கெட்டுங்கிறது ஒரு ரேலி கொடுத்தான். இதை நம்மளுடைய ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட்னு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா கேப் அப் கேப் டவுனில் பண்ணக்கூடிய ரூல்ஸ் படி பார்க்கும்போதும் 5 மினிட்ஸோட ஹை பிரேக் அவுட்டு 1:2 ஏம் பண்ணுவோம். பட் ஆல்ரெடி நேற்று மார்க்கெட் ஒரு ஓப்பனே 300 பாயிண்ட்டுக்கு மேலே, அதனால் 1:1 அப்படிங்கிற டார்கெட் அடிச்சுட்டு மார்க்கெட் ரிவர்சல் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ட்ரேடு. இதுக்கப்புறம் பெருசாக ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. அப்புறம் அப்போ இந்த புட்டு எடுக்க முடியாதா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த யாரெல்லாம் எர்த்தில் பார்த்துருந்தீங்களோ அதுக்கான புட்டு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கும். பட் இந்த ஸ்னேப்பர் தேரி மட்டுமே தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு ட்ரேடு கிடையாது அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். எப்போவுமே நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், எப்போல்லாம் மார்க்கெட் ஹியூஜ் கேப் அப் கேப் டவுன் ஆகுதோ அப்போ கண்டிப்பாக ஸ்னேப்பர் தேரியில் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சில எக்ஸாம்பிள் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஓகே, இப்போ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தெரியுதுங்களா? மார்க்கெட் அப்படிங்கிறது ஓப்பன் ஆனது 24,900 அரௌண்ட் ஓப்பன் பண்ணனால 900 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனோட ஸ்னேப்பர் தேரி பாயிண்ட் எடுத்து பார்க்கும்போது இங்கே செல்லர்ஸோட டாமினேஷன் இருக்குது. இங்கே அந்த செல்லர்ஸ் வெளியே போகிறோம், தெரியுதுங்களா? அப்போது அடுத்து ஒரு 100 பாயிண்ட்டுங்கிறது 25,000 வரைக்கும். அப்புறம் என்ன பண்ணுறேன், 25,000 புட் செல்லர்ஸ் எடுத்து பார்க்குறேன். 25,000 புட் செல்லர்ஸ் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டில் அவனும் டாமினேஷனில் தான் இருக்கான். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, புட் செல்லர்ஸோட டாமினேஷன் நடந்திருக்கு. அப்போ 25,100 எடுத்து பார்த்தாலும் புட் செல்லர்ஸோட டாமினேஷன் தான் வித்தின் 15 மினிட்ஸில் நடந்திருக்கு. கரெக்டுங்களா? அப்போ 25,100 செல்லர்ஸும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கான் அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட்டில் 25,100 போயிருக்கணும்ல ப்ரோ. ஏன் ப்ரோ போகலை? செல்லர்ஸ் டாமினேஷன் பண்ணுறதுனால தானே மார்க்கெட்டில் மூவ் ஆகுது. புட் செல்லர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 25,100 புட் செல்லர்ஸ் ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. அப்போ மார்க்கெட் என்ன பண்ணிருக்கணும், 25,100 போயிருக்கணும்ல. ஏன் ப்ரோ போகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா 25,000 இருக்கக்கூடிய கால் செல்லர்ஸே இன்னும் பையராக மாறலை. ஸ்னேப்பர் தேரி பாயிண்ட்டு லாஜிக் தெரியுதுங்களா? அதனால தான் அதுக்கப்புறம் ஃபர்தராக அப்சைடு போகலை. இதெல்லாம் நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் கால்குலேட் பண்ணி ட்ராப் பண்ணிங்கன்னா தான் புரியும், எல்லாம் புரியாது. ஓகேங்களா? சரி, நேற்றோட போஸ்ட் மார்க்கெட் இவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு. ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 25,100 செல்லர் ஸ்ட்ராங்கானா 25,200 எடுத்து பார்க்குறோம். இங்கே இந்த காம்போ மீட்டு, இங்கே இந்த காம்போ மீட்டு. ஸோ பர்ஃபெக்டான ஒரு ரிவர்சல் கொடுத்துட்டா மார்க்கெட்டில். ஓகேங்களா? ஸோ இது மாதிரிலாம் பண்ண முடியும் மார்க்கெட்டில். பட் இதெல்லாம் வேண்டாம். லைவ் மார்க்கெட் இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. பட் லைவ் மார்க்கெட்டில் போய்ட்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா ட்ரேட் பண்ண முடியாது. அதனால் நான் இதை பெருசாக பண்ணுங்க பண்ணாதீங்கிறத நான் சொல்ல மாட்டேன், அது உங்களோட ரிஸ்க்கு. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம ரெகுலராக பார்க்கக்கூடியது என்ன, மார்க்கெட்டோட க்ளோஸ் அப்படிங்கிறது 24,887. அது அப்போ 24,900 அப்படிங்கிறது எனக்கான ஒரு ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸோட நம்பரு. 24,887 நான் ஒரு கீ லெவல்ஸ் கொடுத்துருக்கேன். கீ லெவல்ஸ் எப்படி வரும், 15 மினிட்ஸோட டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணிவிட்டு 15 மினிட்ஸில் எங்கே அதிகப்படியான கன்சால்டேஷன் நடந்திருக்கோ அந்த ரேஞ்சஸை நம்ம மார்க் பண்ணி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், க்ளோசிங் ப்ரைஸ் 24,876.95 அப்படிங்கிற லெவல்ஸும் கொடுத்தாச்சு. அப்போது இந்த 3 லெவல்ஸ் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதுக்கு மேலே இருந்தால் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி, கால் செல்லர்ஸோட ப்ராஃபிட் புக்கிங். இதுக்கு கீழே இருந்த செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி, புட் செல்லர்ஸோட ப்ராஃபிட் புக்கிங். இதுதான் லாஜிக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட் டைம் ஒரு 1 ஹவரோடைய ஹை அப்படிங்கிறது மார்க்கெட்டில் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இந்த செல்லிங் ஆட் எடுத்ததுக்கப்புறம் தான் சில கரெக்ஷன் நடந்திருக்கு டெக்னிக்கலி. ஓகேவா? அப்போ இன்றைக்கான மார்க்கெட்டோட கண்டிஷன் எப்படி பார்க்கலாம் சொல்லியாச்சு. இதுக்கு மேலே இருந்தால் என்ன, கீழே இருந்தால் என்னென்ன, இது அதை எப்படி சார்ட்டில் அப்ளை பண்ணி பார்க்கலாமா?
ஸோ சார்ட்டில் படி பார்க்கும்போது இன்கேஸ் அந்த 3 லெவல்ஸ்க்கு அப்பர் சைடில் மார்க்கெட் இருந்துச்சு அப்படின்னா புட் செல்லர்ஸ் நேற்றோட க்ளோஸுக்கு பிலோ இருக்கணும். அப்போ 92லேருந்து 68 அப்படிங்கிற ஸ்னேப்பர் பாயிண்ட்டுக்கு போகிற வரைக்கும் என்ன பண்ணலாம், என்னால் மேலே போகிறதுக்கான வாய்ப்பாக மாறும். கரெக்டுங்களா? அப்போ எங்கே போய் எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதில் சிம்பிளாக சொல்லணும்னா ஓப்பன் ஆகும்போது என்ட்ரி தான். ஏன்னா 92 பிலோ இருக்கும்போது 81ங்கிற ஸ்கொயர் நம்பர் அப்போ இருக்கும்போது இந்த 30 பாயிண்ட் கவர் ஆகும்போது இங்கே 81லேருந்து கண்டிப்பாக 100, 121 அப்படிங்கிற போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். ஆனால் நான் எப்பவுமே என்ன சொல்லுவேன்னா, அந்த ஓப்பனிங் 50 மினிட்ஸ் வந்து ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பிகினரை. ஏன் அப்படின்னா அங்கே மேக்ஸிமம் வந்து ஒன்று ரிவெஞ்ச் ட்ரேடில் லாஸ் பண்ணுவீங்க, இல்லை ஓப்பனிங்கில் ஒரு லாஸை புக் பண்ணிட்டு அதை விரட்டி எடுக்கிட்டு இருப்பீங்க அன்றைக்கி ஃபுல்லாக. இந்த 2 மிஸ்டேக் வந்து மார்க்கெட்டில் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அதனால் இதை மாதிரி ஒரு ரேலி போச்சுன்னா திரும்ப வந்து போகும்போது காம்போவாக இருந்துச்சுன்னா ட்ரேடை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவேன். இன்கேஸ் ஸ்னைப்பர் தியரி பாயிண்ட்டை பிரேக் டவுன் பிலோ இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக 100 அபோவ் இருப்பான். அப்படி இருந்துச்சுன்னா 121, 144 அப்படிங்கிற அடுத்தடுத்த ஸ்கொயர் நம்பர் நோக்கி மார்க்கெட் இருக்கிறது மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். இது எப்போது க்ளோஸுக்கு அபோவ் மார்க்கெட் இருக்கும்போது புட் ஆப்ஷன் டாமினேஷன் நடந்து கால் ஆப்ஷன் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணணும். இதுவே மார்க்கெட் அப்படிங்கிறது இந்த லெவல்ஸ்க்கு தப்பாக சொல்லட்டுமா? ஓகே, ஸோ சிம்பிள். இது வந்து நம்ம புட் ஆப்ஷன் டாமினேஷன் கால் ஆப்ஷன் ப்ராஃபிட் புக்கிங் பார்த்தாச்சு. இப்போ கால் செல்லர்ஸ் டாமினேஷன் ஆகணும் என்ன பண்ணணும், உங்களுக்கு 120லேருந்து 68ங்கிற 60 பாயிண்ட் ரேஞ்சஸ் கவர் ஆகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும்போது இங்கே ட்ரேடை பற்றி ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்போ இங்கே என்ன ப்ரோ பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதில் வந்து 55 இருக்குது பார்த்தீங்களா? அப்போங்கிறது கீழே வரும்போது மினிமம் 64ங்கிற ஸ்கொயர் நம்பர் அபோவ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அடுத்து இருக்கக்கூடிய 2 ஸ்கொயர் நம்பர் 81, 100 அப்படிங்கிறது போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். ஸோ ஆக்சுவலாக ஹை பாயிண்ட் நியரஸ்ட்டில் இருக்கிறதுனால 64, 100 போகிறதுக்கான வாய்ப்பு வந்து கொஞ்சம் தடைப்படும் இந்த இடத்துல. இது எப்போ அப்படின்னா இந்த 3 லெவல்ஸ் பிலோ இருக்கும்போது கால் செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க டாமினேஷன் நடந்து புட் செல்ஸ் வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணணும். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணுங்கள். மார்க்கெட்டில் ஒரு 1 or 2 மந்த் வந்து பார்க்கணும். ஒரு விஷயத்தை வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னா பிளைண்டாக போய் அதில் போய் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அப்படி ட்ரேட் பண்ணாலுமே ஒரு நாளைக்கு ஒரு ஸ்கொயர் நம்பர் ஸ்டாப் லாஸ், 2 ஸ்கொயர் நம்பர் டார்கெட்டுங்கிற எய்ம் பண்ணணும். எல்லா நாளும் போய் ட்ரேட் பண்ணவே கூடாதுங்க மார்க்கெட்டில். ஓகேங்களா? ஸோ நான் திரும்ப சொல்கிறேன், இது வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்படியும் மார்க்கெட்டை பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இதில் நீங்கள் ட்ரேட் பண்ணி இதில் தான் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கிற நான் எந்த கட்டாயமும் சொல்லவே இல்லை. உங்களை லேர்னிங்காக இந்த சேனல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கிளியர்? சரி, இப்போ இதான் மார்க்கெட்டோட கண்டிஷன் சொல்லி முடிச்சாச்சு. இப்போ ஃப்ளாட் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதா இல்லை கேப் டவுன் ஆகிறதா கேப் அப் ஆகிறதா பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்படிங்கிறது காலையில் ஓப்பன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 25,000 அரௌண்ட் ஓப்பன் ஆகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்து இப்போ 25,950 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்மளோட நேரத்தோட க்ளோஸ் அப்படிங்கிறது 900 அரௌண்டு. அப்போ எப்படி பார்த்தாலும் ஒரு ஃப்ளாட் மார்க்கெட் ஓப்பன் தான் அதுக்கான வாய்ப்பாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி என்ன மாதிரி ப்ராபபிலிட்டி கிடைக்கிறத வச்சு நம்ம அடுத்த ட்ரேடை பற்றி ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நான் இப்படி ஓப்பன் ஆகிட்டு திரும்பி இப்படி கீழே வந்து இப்படி மேலே போகலாம், லாஜிக்கலி சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அதனால் கண்டிஷன் வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. இந்த செட்டப்லாம் வந்தால் ட்ரேடை பற்றி யோசிக்க போகிறோம். எதுவுமே இல்லைன்னா ட்ரேட் எடுக்க மாட்டோம். ஒருவேளை ஒருத்தர் க்ளோஸ் பிலோ இருக்கும், ஆப்போனன்ட் க்ளோஸ் பிலோ இருக்கான் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன அர்த்தம், ஓடிஎம் செல்லர்ஸ் நாட் ரெடி டு புக் தியர் ப்ராஃபிட் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஃபைட் அப்படிங்கிற இவங்க ரெண்டுத்துக்கு வரும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ரெண்டாவது, இந்த லெவல்ஸ் மீட் ஆகாமல் பிக் மூமெண்டம் அப்படிங்கிறது எப்போவுமே மார்க்கெட்டில் கிடைக்காது அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஒரு ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸோட ஸ்னைப்பர் தேர்ட் பாயிண்ட் பிரேக் அவுட் பண்ணாமல் அதை டேப்பே ஆகாமல் எந்த ஒரு மூமெண்டமும் மார்க்கெட்டில் கிடைக்க போகிறது கிடையாது. ஓகேங்களா? தேங்க்யூ. ஸோ எல்லாருமே இந்த ப்ரீ சார்ட் அனலைசிஸ் அப்படிங்கிறது பார்த்துட்டு வந்திருப்பீங்கள்ல. இந்த ப்ரீ சார்ட் அனலைசிஸில் தான் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தோம். அதில் மெயின் ஃபேக்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் இன்னைக்கு கேப் அப் ஓப்பன் நடந்தாலும் இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கான ப்ரீ சார்ட் அனலைசிஸில் கொடுத்துருந்தோம். குரூப்போட இன்றைக்கி ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, ஏன் நீங்கள் வந்து புட் சைடை பற்றி பேசவே இல்லை, எதனால் கால் சைடு தான் போகுதுன்னு சொல்லியிருந்தீங்க. இது மாதிரி சில விஷயங்கள்லாம் கேட்டிருக்காங்களே, இது எல்லாமே இன்டெப்த்தாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி இன்றைக்கியான மார்க்கெட் கால் சைடு தான் போகும் அப்படிங்கிறத நான் வந்து ப்ரீ பிளானாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்படின்னா ப்ரீ சார்ட்லேயே சொல்லியிருப்போம் 25,050ங்கிற டார்கெட் இன்னும் ட்ரிகர் ஆகலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணியிருந்தோம் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெக்னிக்கல் அனலைஸ் படி மார்க்கெட் ரெண்டு புல்லிஸாக தான் இருக்குது. அப்போது எவ்ரி அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் கீழே வரக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீட்ரேஸ்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ இது ஃபுல்லாகவே ரீட்ரேஸ்மெண்ட் தான் மார்க்கெட்டில். கரெக்டுங்களா? இதில் ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் இன்றைக்கி கிஃப்ட் நிஃப்டி கேப் அப் ஓப்பன் இருந்ததுனால
இந்த 3 லெவல்ஸ் கீழே அவ்வளோ எளிதாக பிரேக் டவுன் கொடுக்க போகிறது கிடையாது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால் இந்த லெவல்ஸ்லேருந்து மார்க்கெட் மேலே போகிற வாய்ப்பு இருக்குங்கிறது தான் காலையில் நம்ம ரொம்ப ஷுவராக மென்ஷன் பண்ணி வச்சுருந்தோம். இவ்வளோ தான், வேறு ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. சரி, அப்போ என்ட்ரி எடுக்கணும். ஸோ என்ட்ரிக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம் மார்க்கெட்டில்? ஸோ இந்த 3 லெவல்ஸுக்கு அபோவ் மார்க்கெட் இருந்துச்சுன்னா புட் செலர்ஸ் வந்து 92லேருந்து 68 போகும்போதே மொமெண்டம் கொடுக்கலாம். ஆனால் 81 அபோவ் இருக்கணும் ஒரு விஷயத்தை காலையில் மென்ஷன் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா? பட் ஓப்பனிலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 50 மினிட்ஸில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 3 விதமான 4 விதமான ஏடிஎம் ஓடிஎம் சார்ட்டும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸ் பிலோ தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அப்போ என்னங்க புரியுது அப்படின்னா மார்க்கெட்டில் டைம் வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால தான் இந்த ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டாங்க, உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸில் உங்களுக்கு சொல்லிட்டேன் எல்லாருக்குமே என்ன மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் 4 சார்ட் ட்ரேடிங் பிலோ தான் ப்ரீவியஸ் டே க்ளோஸுங்கிற விஷயத்தை மென்ஷன் பண்ணி காட்டியிருக்கோம். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா சைட்வேஸ் மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? ஸோ அப்படி சொல்லியிருந்தோம். ஆனால் அதுக்கு அடுத்து இமேஜே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட்டை போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 950 கிலோ ஒரு சின்ன ஸ்கால்பிங் அடிச்சிருக்கோம். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து பாயிண்ட்ஸ் நிறைய பேர் பார்ப்பீங்க. நான் சொல்கிறேன் கடைசி சைக்காலஜிக்கல் இதெல்லாம் சொல்கிறேன். ஏன் இந்த பாயிண்ட்ஸு என்ன பண்ணணும் எல்லாமே நான் சொல்கிறேன். எப்படி ப்ரோ மார்க்கெட் என்ன கண்டிஷனில் இருக்குன்னே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருப்போம் இந்த ஃபஸ்ட்டு 1 ஹவர் நிறையா பேர், எல்லாமே க்ளோஸ் பிலோ இருக்குது. இதில் எப்படி ப்ரோ நம்ம கால் சைடு தான் போகும்னு எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் லாஜிக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன். நிஃப்டியும் சென்செக்ஸும் ட்வின்ஸு ஒரே போல் தான் பண்ணுவாங்க எல்லாமே. அப்போ இங்கேருந்து இது போகலை, அதாவது கீழே போகலை அப்படிங்கிற ஒரு லாஜிக் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக மேலே தானே போகணும் இல்லைங்களா? கண்டிப்பாக மேலே தானே போகணும், அதான லாஜிக்கு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அங்கேவே சில பையிங் வந்து நம்ம எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து எடுத்தோடனே ஒரு இது சொல்லுவாங்கள்ல, முதல் வியாபாரம் சிறப்பாக பண்ணணும்ல, அதனால் ஒரு எக்ஸிட்டு, அது போக சில ஹோல்டிங்லாம் இருக்கும். அது வேண்டாம் நம்மளுக்கு. ஓகேங்களா? அதனால் ஓப்பனிலே தெரிஞ்சு போச்சு இது கீழே போகாது. இதில் என்ன ஆகுது நம்மளுக்கு, இந்த லெவல்ஸை நான் வந்து ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா? இந்த லெவல்ஸை பிலீவ் பண்ணப்போ என்ன பண்ண முடியுது, இங்கேருந்து ஒரு என்ட்ரி எடுக்கிறோம். இந்த லெவல்ஸை நம்ம பிலீவ் பண்ண என்ட்ரி எடுத்துக்க முடியுமா? முடியாது. ஏன்னா டைம் டிகேல உங்களுக்கு 4மே க்ளோஸ் பிலோ தான் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்பாட் மட்டும் இந்த 3 லெவல்ஸுக்கு அப்பர் சைடில் நிற்கிறான். காலையில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயங்கள் அதுதான் இல்லைங்களா? அப்போ எப்படிங்க உங்களுக்கு மார்க்கெட்டில் காலோட ப்ராஃபிட் புக்கிங் வராமல் இருக்கும்? ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது, நேற்று என்ன பண்ணிட்டாங்க, ஆக்சுவலாக ஒரு ஹியூஜ் கேப் அப் ஓப்பன். இந்த ஹியூஜ் கேப் அப் ஓப்பனில் மார்க்கெட் செல் ஆஃப் ஆகினா என்ன அர்த்தம், நியூ இன்ட்ராடே செல்லர்ஸ் தான் மார்க்கெட்டுக்குள்ளே வந்திருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ நியூ இன்ட்ராடே செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க திங்கட்கிழமை வந்திருக்காங்க, இன்னும் 3 நாள் எக்ஸ்பைரி இருக்குது. இவங்களால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா பெரிய லெவலில் மார்க்கெட்டுக்கே கொண்டு போக முடியாது. அவனுக்கு தேவை இன்ட்ராடே செல்லர்ஸ் அவன் பேர். அப்போ பார்சலாக அவன் போய் ப்ராஃபிட் புக் பண்ணி வெளியே போய் தான் ஆவான். அதுவும் ப்ரீவியஸோட க்ளோஸ் அப் இருக்க வரைக்கும் அவனுக்கு அள்ளு விட்டுரும். அதனால் எப்போனா ப்ராஃபிட் புக் பண்ணி வெளியே போகிறதுக்கு தான் அவன் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான். அதுதான் காலையிலேயே இந்த இடத்துல உங்களுக்கு சினாரியோ மாறி கிடச்சிருக்கு. ஓகே ப்ரோ, ஆனால் என்னோட கண்டிஷன் படி பார்க்கும்போது க்ளோஸ் பில் இருக்கும்போது 81 அபோவ் போகலையே, அப்போ எப்படி நான் ட்ரேட் பண்ணியிருக்க முடியும்? கண்டிப்பாக பண்ண முடியாது. இங்கேருந்து இங்கே போகக்கூடிய ரேலி ஸ்னேப்பரில் பண்ண முடியாது. பட் ஹெச்எல்சி கிளியரான ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்து ஒரு 10-40 உங்களுக்கு என்ட்ரி கிடச்சிருக்கும் ஹெச்எல்சி ட்ரேடர்ஸ் இல்லைங்களா? சரி, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 10 o'clock பார்த்தீங்கன்னா லாங் கன்சால்டேஷன் டெசிஷன் மேக் பண்ணணும். புட் செல்லர்ஸ் அப்படிங்கிறவன் கம்ப்ளீட்டாக நான் வந்து செல்லர் ஆக போகிறேன், நான் வந்து எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறத உங்களுக்கு ஷோ பண்ணணும் இல்லைங்களா? ஏன் ஷோ பண்ணணும்? ஏன் கால் செல்லர்ஸ் வந்து ஷோ பண்ணக்கூடாதா, புட்டு தான் பண்ணணுமா கேட்டிங்கன்னா, கால் செல்லர்ஸ் வந்து மார்க்கெட்டில் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா அவனோட ஸ்ட்ரென்த்தை ஸ்பாட்டில் காட்டணும். இந்த 24,900, 24,887, 24,876 இந்த லெவல்ஸுக்கெலாம் கீழே கொண்டு போயிருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா கால் செல்லர்ஸ் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படிங்கிறத காட்டியிருக்கோம். அது நடக்கலை. அப்போ அதுக்கு மேலே இருக்கும்போது புட் செல்லர் எப்போ மார்க்கெட்டில் ஸ்ட்ராங் ஆகிறானோ அப்போ வந்து மார்க்கெட்டில் மூமெண்டம் ஆயிரும் இல்லைங்களா? ஸோ அப்போ புட் செல்லர்ஸ் அப்படிங்கிறவன் ஸ்ட்ராங்கான பிளேசஸ் தான் இந்த பேஸுக்கு அப்புறம் நடந்த ஒரு பிரேக் டவுன். இந்த இடத்துல முடிவாயிருச்சு. எப்படி பார்த்தாலும் ஓடிஎம் ப்ரீமியமோ ஏடிஎம் ப்ரீமியமோ டெஃபினட்டாக ஒரு மூமெண்டம் அப்சைட் டைரக்ஷன் கொடுக்க போகுது அப்படிங்கிற ஒரு லாஜிக். அதனால தான் இந்த 10-40 ஒரு இடத்த சொன்னேன். ஓகேங்களா? ஸோ அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணியாச்சு,
இந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா 57 64 என்ட்ரி எடுத்தால் கூட 81 100 டார்கெட் முடிஞ்சு போச்சு. 2 ஸ்கொயர் நம்பர் டார்கெட் வழக்கம் போல் இல்லைங்களா. இதுவே 81 அபோவ் இருந்துச்சுன்னா அது வேறு லெவலில் இருந்திருக்கும். 100 120 போயிருக்கும் இல்லைங்களா. ஸோ நம்மளுக்கு தேவை ப்ராப்பரான ப்ராபபிலிட்டிஸ் என்ன, இங்கேருந்து இங்கே வரும்போது இவன் மேலே போய்க்கணும் போகலை. இருந்தாலுமே எனக்கு என்ன தெரியுதுன்னா மார்க்கெட் ஸ்பாட்டில் வந்து கால் செல்லர் தான் மார்க்கெட்டில் பை பண்ணுறதுக்கு ரெடியாக போகிறாங்கிறது சொல்லிட்டாங்க. அந்த லாஜிக்கலோட நீ ட்ரேடு இல்லை. என்னோடய ரூல் வந்து க்ளோஸ் பிலோ இருக்கும்போது க்ளோஸ் அபோவ் தான் தான் என்ட்ரி, ஸ்னைப்பர் பிலோ இருக்கும்போது க்ளோஸ் அபோவ் தான் தான் என்ட்ரி, அப்போ தான் நான் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ட்ரேடை மிஸ் பண்ணிட்டீங்களா, அவாய்ட் பண்ணிட்டீங்களா, பிரச்சனையே கிடையாது. நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறோம் இல்லைங்களா. சிம்பிள். சரி, இப்போது சென்செக்ஸுக்கு வரலாம். இன்றைக்கி சென்செக்ஸில் வந்து நம்ம கிட்டத்தட்ட நம்ம எடுத்த எல்லா ட்ரேடுமே பார்த்திங்கன்னா சென்செக்ஸில் தான் இருக்கும். ஏன் இன்றைக்கி நம்ம வந்து சென்செக்ஸ் வந்து எடுத்தோம் அப்படின்னா, இப்போ புது பீப்புள்ஸ்லாம் தெரியுமான்னு தெரியல, நம்ம ரெகுலராகவே பார்த்திங்கன்னா மாதத்தில் எல்லா நாளும் ட்ரேட் பண்ண மாட்டோம், 7 இல்லை 8 நாள் தான் ட்ரேட் பண்ணுவோம். இன்றைக்கி அதுக்கான நாட்களும் கிடையாது ஓகேங்களா. அதுக்கான நாட்களும் கண்டிப்பாக கிடையாது. பட் இருந்தாலும் ஏன் நம்ம இந்த ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ கிளியரான ஒரு கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தெரியுது. இதுக்கு மேலே இருந்து இவ்வளோ தூரம் போக போகுது. 25,050க்கு வந்து ஸ்டில் மார்க்கெட்டில் சம் பெண்டிங்ஸ் இருக்குது டார்கெட்டுங்கிறது நமக்கு தெரியுது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு ட்ரேடப்போ பிரேக் டவுன் பண்ணிவிட்டு புல் பேக் கொடுத்துருக்கான். ஸோ அதனால தான் இந்த பிளேசஸில் ஃபஸ்ட்டு ட்ரேடுங்கிறத நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. இல்லை நீங்கள் வேல்யூ பார்த்தீங்கன்னா தெரியும் 10-10 இல்லைங்களா. சரி 110 ஒரு 20 பாயிண்ட் பிடிக்கிறோம். இந்த இடத்துல வெறும் 20 பாயிண்ட் ரொம்பலாம் பிடிக்கல ஸ்கால்பிங்கில். இது முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம பெருசாக ஒன்றும் அடிஷ்னல் ட்ரேட் பண்ணல. பட் ஸ்டில் நமக்கு ஸ்டாப் லாஸ் வந்து கிடையாது. அதனால் டார்கெட்டாக வெயிட் பண்ணுறோம். எதனால் அப்படின்னா சென்செக்ஸில் இருக்கக்கூடிய புட்ஸெல்லாம் மார்க்கெட்டில் மார்னிங்கே ஸ்ட்ராங் ஆகிடுன்னு எனக்கு தெரியுது. அதனால் இவன் ஏடிஎம் ஸ்னைப்பர் பிலோ இருந்துமே நம்ம என்ன பண்ணுறோம், கண்டிப்பாக இவன் இன்றைக்கி ஏடிஎம்மாக மாறிடுவான், எப்படினாலும் மாறிடுவான். ஏன்னா க்ளோஸ் அபோவ் நிற்கல அப்படிங்கிற லாஜிக்கில் எடுக்கிறோம். ஓகேங்களா. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி பெரிய மூமெண்ட்லாம் கிடையாது. திடீர்னு ஒரு ஸ்பைக் அடிச்சிருப்பான். பெருசாக மூமெண்ட்லாம் இருந்திருக்காது. இது எக்ஸ்பீரியன்ஸ்க்கான ஒரு எக்ஸ்பைரி, வேறு ஒன்றும் இதில் சொல்கிறதுக்கு இல்லை. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ஸ்கால்பிங்கில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரேடாக இருந்திருக்கும். ஸோ இது ஒரு 20 பழசு ஒரு 23 43 ஆச்சா. அந்த 43 ரிஸ்க் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த 47 கொண்டு வந்திருக்கோம். இது போக சம் ஹோல்டிங்ஸ் இருக்கும். ஓகேங்களா. அப்போது இந்த ட்ரேடுக்கு இந்த 90K ப்ராஃபிட்டுக்கு நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, என்னோடய சைக்காலஜியில் நான் வந்து டியூன் பண்ணிக்கிட்டேன். ஒரு ட்ரேடருக்கு 2 விஷயம் புரியணும். ஒன்று, குவான்டிட்டி அப்படிங்கிறத கம்மியாக வச்சுக்கிட்டு பாயிண்ட்ஸை அதிகமாக பிடிக்கணும். இல்லை குவான்டிட்டியை அதிகமாக வச்சுக்கிட்டு ப்ராஃபிட்டை பிடிக்கணும். இது 2 தான். ஸோ நான் இன்னைக்கு பிடிச்சது ப்ராஃபிட் பிடிக்கிற மெத்தடு. ஸோ ஒன்றுக்கிட்ட கொண்டு வந்தோம் ட்ரேடிங்க்கு இன்றைக்கான கேபிட்டலாக. இந்த எண்ட் ஆஃப் டே என்ன பிடிக்கும், நம்ம ஆல்மோஸ்ட் கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா. இதுதான் 0 to ஹீரோ. அப்போ என்னோடய ரிஸ்க் என்ன ஒன்றா, கண்டிப்பாக கிடையாது. ஓகேங்களா. ஸோ இதை மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுங்கள். நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏன் பண்ண போகிறதுமே பிளான் பண்ணுங்கள். இன்றைக்கி ஏன் ப்ரோ மூமெண்டம் இல்லாமல் இவ்வளோ பாருங்கள், எவ்வளோ ஸ்பைக்கும் பாருங்கள், மூமெண்டமே இல்லை இல்லைங்களா. இருந்தாலும் நம்மளால் ஸ்னைப்பரை கரெக்டாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்க, செல்லர்ஸோட லாஜிக்கல் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ட்ரேட் பண்ணுறது எளிது தான். ஓகே. இதில் வேறு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தென் இந்த வீடியோவில் என்ன சைக்காலஜிக்கல் சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், சைக்காலஜிக்கலாக ரிஸ்க் எடுங்க, அதிக அமௌண்ட்டுக்குன்னு அதிக ரிஸ்க் எடுக்க வேண்டாம். தேங்க்யூ.